ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். வெந்தயத்தை வச்சு என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான ஹேர் பேக் தாங்க சொல்ல போகிறேன். முடி கொட்டுது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த ரெமெடி சொல்ல போகிறேன். அது பார்த்தீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிஷனராக போட்டு குளிப்பீங்க. கண்டிஷனராக தேவையே இல்லை. இது நீங்கள் நல்லா தலையில் தேய்ச்சி குளிக்கும்போது உங்கள் முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும், முடி நல்லா உங்களுக்கு க்ரோத் ஆகும். இந்த ரெமெடியை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்படி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது இங்கே பார்த்தீங்களா 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது நல்லா போட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம க்ரோத் வந்து நம்ம ஹேர் க்ரோத் வந்து நல்லா வளர்கிறதுக்கு இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த வெந்தயம் வந்து இது வந்து நம்ம ஸ்கால்ஃபில் நல்லா படும்போது உங்களுக்கு வந்து முடி கொட்டின இடத்துல கூட நல்லா புது முடி வளர்கிறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பார்த்திங்களா, இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா உங்களுக்கு இந்த வெந்தய தண்ணி வந்து ரெடி ஆயிடும். நல்ல கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா கிணத்துல ஃபில்டர் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா கலர் எப்படி இருக்குன்னு. இதோட நம்ம அடுத்து என்ன பொருள் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். வெந்தய தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். சூடோடு ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல், நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜெல் வந்து நல்லா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு நல்லா வந்து அடிச்சிருங்க. அடிச்சுட்டா ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். மிக்ஸியில் போட்டுருங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் தான் எடுக்கணும், ரெடிமேட் எடுக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல் எஃபெக்டிவ் கிடைக்கும். சிம்பிள் ஸ்டெப்பு தான், ஆனால் இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். முடி நல்ல க்ரோத் ஆகும். யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ஆலோவேரா ஜெல் அடிச்சிட்டேன். எப்படி நல்லா தண்ணி மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து அந்த வெந்தய தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணணும். இந்த கொதிக்க வச்ச வெந்தயத்தை என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நல்லா மிக்ஸில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதோட லெமன் ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸில் வந்து பேக்காக போடலாம், அல்லது ஹேர்லேயும் போடலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுலேயும் சத்து இருக்கும். எலுமிச்சம்பழம் மட்டும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஹேரில் நல்லா நீங்கள் நல்லா தடவிட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். பாருங்கள், வெந்தய தண்ணி நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சோம் பார்த்திங்களா ஆலோவேரா ஜெல், அதை நல்லா இந்த தண்ணியில் கலக்கி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு தாங்க. நான் வந்து சன்சில்க் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஷாம்பு போதும். நிறைய ஹேர் இருக்கவங்க 2 ஷாம்பு கூட அப்ளை பண்ணிப்பாங்க. நம்ம நார்மலாக என்ன ஷாம்பு போடுறோமோ அதே ஷாம்பு போட்டுக்கலாம். இந்த ஷாம்புவோட இந்த 2 பொருள் வெந்தயம் அண்ட் ஆலோவேரா ஜெல் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சில பேர் வந்து கண்டிஷனர் போடுவாங்க. ஷாம்பு போட்டு அதுக்கு மேலே கண்டிஷனர் போடுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்கும்போது உங்கள் ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காக நல்ல சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எப்பப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, எப்பப்போ நீங்கள் தலை குளிக்கிறீங்களோ அப்பப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பில் இருக்க கெமிக்கல் எல்லாமே நம்ம வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே நல்லா எழுத்தோ, எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை. கிட்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. நம்ம வெந்தயம் ஆலோவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்கள் ஹேர் வந்து எப்போயுமே நல்லா ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. பொடுகு இருக்கும் பார்த்திங்களா, அது கூட இது வந்து நல்லா க்யூர் பண்ணும். பொடுகு கூட நல்லா உங்களுக்கு வரவிடாமல் நல்லா ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் ஆகுது. பார்த்திங்களா, அது நல்லா வந்து இப்படி முறை வரும்படி நல்லா கிளறி விடுங்க. இதை அப்படியே நம்ம தலையில் தேய்ச்சி குளிச்சிட்டோன்னா முடி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். முடி க்ரோத்துக்கும் அது நல்லா யூஸ் ஆகுது.
ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். பாய். தேங்க்யூ.